இப்போங்க காலத்துக்கு வந்து என்னாச்சுன்னா டெக்னாலஜி வந்து எவ்வளோ வந்து முன்னேறிச்சு. அது மாதிரி தான் திருட்டு தொழில் எங்கேயோ வந்து போயெல்லாம் சொல்லிட்டு போகலாம். என்ன ஆச்சுன்னா யூபியில் ட்ரோனு, ஏன்னா ட்ரோன் வந்து அதிகமாக கேமராவும் சரி வீடியோக்கும் சரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சில நபருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ட்ரோனை வச்சு வீடை வந்து எப்படின்னா சோதிட்டு அது வச்சுட்டு எப்படின்னா திருட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் தான் ட்ரோன் மூலம் வந்து வீடுகளை நோட்டமிட்டு பிளான் பண்ணி திருட்டா தூக்கமின்றியே பாதுகாக்கும் காவல் அதிகாரிகள். அதை வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உத்தரப்பிரதேசின் அம்ரோகா மாவட்டத்தின் பத்ரேபூ மாவி கிராமத்தின் நள்ளிரவு வந்து நெருங்கிவிட்டது. ஆனால் மக்கள் வந்து என்னாச்சுன்னா தூக்கம் இல்லாமல் வந்து தவிக்கிறார்கள். அவர்கள் கைகள் வந்து கம்புகள் போன்ற ஆயுதங்கள் வந்து உள்ளது. கடந்த சில வாரங்களில் தான் கிராம மக்கள் இரவு முழுவதும் வந்து தூக்கலை வந்து விழித்து காவலெல்லாம் காத்துட்டு வராங்க. கிராம இளைஞர்கள் தெருக்களும் சரி வயல்களும் சரி சிறு ஒரு குழுக்களாக வந்து ரோந்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்து கண்கள் வந்து தரையை வந்து கிடையாது, வானத்தில் வந்து உள்ளது. ஒரு இளைஞரின் அங்கே தான் என்ன பார்க்குற என்று கேட்டபோது தான் ட்ரோன்களை என்கிறாரு இந்த இளைஞர் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா சில ஒரு கேங்கா வந்து ஏரியாக்குள்ள புந்து ட்ரோனை வச்சு எப்படின்னா எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போது ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே எதுக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கு, நான் ட்ரோனை பார்த்துன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. கிராம மக்கள் எப்படின்னா சந்தேகப்பட்டாங்க. ஆனால் ட்ரோன்களை வந்து திருட்டு சமூகங்களுக்கு இடையில நேரடி தொடர்பு வந்து இருப்பது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். மோராதாபாத் எஸ்பி குமார் ரன்வீர் விஜய் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா வேற ஒரு வகையான போக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. முதல் தலித் சம்புல் மற்றும் பின்னர் தான் அம்ரோகா பின்னர் தான் மோராபாத் ஆகிய இடங்களுக்கு ட்ரோன்களை பார்த்ததாக புகார் வந்தது. இப்போது ராம்பூரில் வந்து சரி இது போன தகவல் எப்படின்னா பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. உலகம் முழுவதும் கண்காணிப்பின் சரி விநியோகம் மற்றும் அவசர சேவைகளுக்கான ட்ரோன் வந்து தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. உலகம் முழுக்க தாங்க சேஃப்டி பொருள் சொல்லிட்டு போற அந்த ட்ரோன் கேமரா. ஆனால் அம்ரோவில் உள்ள பத்ரேபூல் கிராம மக்கள் இந்த தொழில்நுட்பத்தை வந்து வித்தியாசமான மற்றும் திருடர்களின் முன் கண்காணிப்பாக வந்து இருக்கலாம் என உள்ளூர் மக்கள் வந்து நம்புகிறார்கள். முதலில் ட்ரோனை வந்து பார்க்கிறாங்க, ஏன்னா பார்க்க வைக்கிறாங்க. பின்னர் தான் சந்தேகக்கூடமான நபர்களை வந்து நடமாட்டம் வந்து தென்படும் என்று அவர்கள் வந்து கருதுகின்றார்கள். ட்ரோன் மூலம் கண்காணித்து விட்டு பின்னர் திருட்டு வந்து நடக்கலையா? ஏன்னா இதை பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கு. ஆனால் காவல்துறை பண்ண சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க. மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் பல மாவட்டங்களில் ட்ரோன்களை கொடுத்து கிராம மக்களிடையே ஒரு பயமும் சரி சந்தேகம் சரி அதிகரித்து வருகிறது. மக்கள் தங்கள் பகுதியில் வந்து முதலில் வந்து ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணித்து பின்னர் தான் திருட்டு நடப்பதாக வந்து நம்புகிறார்கள். பீஜ்ரோ மற்றும் அம்ரோ மற்றும் மோராபாத் ஆகிய பல கிராமங்களில் மக்கள் இப்போது இரவில் வந்து விழிப்புடன் தூங்காமலும் இருக்கிறாங்க. அம்மோராவில் உள்ள மீர்பூர் கிராமத்தை சேர்ந்த மஞ்சரியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதலில் ட்ரோன் வந்து வருகிறது, அதன் பிறகுதான் கிராமத்தை சுற்றி சில சந்தேகக்கூடமான நபர்கள் வந்து காணப்படுகிறது தெரிவித்து உள்ளனர். இருப்பினும் தான் காவல்துறை மக்களிடம் வந்து காணப்படும் இந்த அச்சத்தை வந்து எப்ப நேரத்து உள்ளது. ட்ரோன்களுக்கும் சரி திருட்டுகளுக்கும் சரி இடையிலான எந்த தொடர்பும் வந்து நிறுவப்படவில்லை. அப்போது திருட்டு சம்பவங்கள் வந்து நடந்துள்ளது. ஆனால் அவற்றுக்குள் வந்து ட்ரோன்களை வந்து எந்த தொடர்பும் வந்து இல்லை என்கிறாரு அம்ரோகா காவல் கண்காணிப்பான அமித் குமார் ஆனந்த் என்பவர். இரவு நேரங்களில் மக்கள் எல்லாம் தூங்காம கிராம மக்கள் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. அம்ரோகா மாவட்டத்தின் பத்ரேபூல் மாவி கிராமத்தின் ட்ரோன்கள் மற்றும் திருட்டின் மீதான ஒரு பயத்தில் அந்த ஒரு காரணமாக தான் கிராம மக்கள் இரவில் கம்முடன் ரவுண்ட்ஸ் எல்லாம் பணியில் வந்து எப்படி தீர்வு வந்து நடந்து வந்து உள்ளனர். இப்போது கிராமத்தில் உள்ள மக்கள் வெவ்வேறு குழுக்களை வந்து உருவாக்கி இரவு முழுவதும் கண்காணிக்கிறார்கள். நாங்கள் கிராமத்தில் இருந்த போது அருகில் கிராமத்தில் சந்தேகக்கூடிய வந்து நபர்கள் இருப்பதாக சிலவருக்கு தகவல் எப்படி கிடைத்துள்ளது. கிராம மக்கள்கள் நாங்கள் அந்த இடத்தை வந்து அடைந்த போது தான் 2 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஏற்கனவே அங்கு இருப்பதை கண்டுள்ளோம். சந்தேகபூர்வமான சிலர் மோட்டார் சைக்கிள் வந்ததாக கிராம மக்கள் வந்து தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர்கள் வந்து ஓடிவிட்டனர். சிறிது நேரத்துக்கு பிறகுதான் கிராமவாசிகள் வேறு திசையில் வந்து தேட வந்து தொடங்கி உள்ளனர். ஆனால் அவர்கள் தேடி வந்து சந்தேகக்கூடிய வந்து நபர்களை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்று தான் மக்கள் ட்ரோன்களை வந்து பார்த்தார்கள். அவை வந்து கிராமத்தின் மீது வட்டமிடுத்துள்ளது. ஏன்னா ஒரு வீடு முன்னாடி ட்ரோன் வந்து பறந்துட்டு இருக்குது. சிறிது நேரத்துக்கு பிறகுதான் கிராமத்திலிருந்து மறுபக்கத்திலிருந்து சிலர் வருவதை வந்து கண்டார்கள். ஆனால் மக்கள் வந்து விழிப்புவதை கண்டு அவர்கள் வந்து திரும்பினர் என்று சம்பவத்தில் இருந்து உள்ள சம்பவ இடத்துக்கு வந்து சல்மான் என்பவர் வந்து இது குறித்து விவாதித்து வந்து உள்ளனர். பறக்கும் ட்ரோன்கள் மூலம் தான் முதலில் வந்து கவனம் திசை திருப்பது என்று அப்போது வந்து கிராமங்கள் நம்புகிறாங்க. மக்கள் ட்ரோன்களை வந்து நோக்கி ஓடியதும் கிராமத்தில் அனுமதி வந்து நிறைவுகிறது. இதை திருடர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மீர்பூர் கிராமத்தில் மக்கள் வந்து இரவு முழுவதும் வந்து தூங்காம வந்து முழிச்சிருக்காங்க. இரவு நேரங்கள் தான் பெண்கள் கூட தங்களது வீட்டுக்கு வந்து வெளியே வந்து அமர்ந்திருக்காங்க. கிராமத்தை சேர்ந்த யசோசா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க
நாங்கள் பல நாட்களாக வந்து இரவில் வந்து வெளியே அமர்ந்திருக்கிறோம், பயம் வந்து நிலவி உள்ளது, ட்ரோன்கள் வந்து பறக்கின்றார்கள், ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கை வந்து எடுக்கவில்லை என்று ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் சரி கிராமங்களும் சரி அரிதாக வந்து வருவார்கள், நாங்கள் அழைக்கும் போதுதான் அவர்கள் வருவார்கள், எங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் சிலர் வந்து வெளியே வசிக்கின்றார்கள், அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் வந்து எப்போ பயங்கரப்போம் என்று அவர் வந்து கூறுகிறார். யாருன்னா ராஜ்குமார் என்பவங்க. பலர் தங்களது மொபைல் போன்களில் வந்து எடுக்கப்பட்டுள்ள ட்ரோன்களை வீடியோகளை வந்து எப்போ காட்டி வந்து உள்ளனர். சகிப் என்ற கிராமவாசி அவரு, என்னால் சரியாக வந்து நடக்க முடியாது, ஆனால் இரவு வந்து முழுவதுமே விழித்திருந்து காவலுக்காக வேண்டும் என்று ட்ரோன் இல்லை என்று சொல்வார்கள், ஒரு பெரிய ஒரு அசமுதாயத்துக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தினால தான் எந்தெந்த கிராமம் வந்து ரொம்ப பயந்து போய் கிடக்கிறான்னா அம்புரோகா மற்றும் மோராபாத் மற்றும் பரேலி கிராமங்களில் பரவியுள்ள ஒரு பயம். அம்புரோவை தவிர தான் மோராபாத்தில் உள்ள மக்களும் சரி ட்ரோன்களை வந்து பயப்படுறார்கள். மோராபாத் நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகால்பூர் கிராமத்தில் சுமார் 5000 மக்கள் எப்படி வசிக்கின்றார்கள். வழக்கமாக தான் இருட்டுடன் சரி கிராமம் வந்து அமைதியாகிவிடும், ஆனால் இப்போது மக்கள் இருவரை நைட்டு முழுக்க வீடுகளை வந்து வெளியே அமர்ந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, தூங்காம கொள்ளாம ரொம்ப கஷ்டப்பட்டு. கிராமத்தில் மளிகை கடை வந்து நடத்தி வரும் இக்ரார் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜூன் 22ஆம் தேதி இரவு 1 மணிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கிராமத்தில் வெளியே ஒரு ட்ரோன் வந்து காணப்பட்டது. நான் அப்போது வந்து விழித்திருந்தேன். அதிகாலை 2 மணியில வந்து ட்ரோன் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபுறம் எப்படி சென்று உள்ளது சொல்லியிருக்காரு. ட்ரோன் குறித்து பயந்து தான் கிராமத்தில் சில இரவு முழுவதும் மாடிகளில் வந்து இருந்து கண்காணிக்கிறார்கள். மகாலிபூரின் முன்னாள் தலைவரான போரே கானும் அவர் தனது வீட்டுக்கு வந்து வெளியே கிராம மக்களுடன் அமர்ந்திருப்பது காண முடிந்துள்ளது. நான் ஒரு ட்ரோனை வந்து பார்த்ததில்லை, ஆனால் வந்து கிராமம் வந்து பெரியது, எனவே அது வந்து மறுபுறம் வந்து காணப்படாத கேள்வி வந்து பட்டேன். மக்கள் விழிப்புடன் ஒரு தூக்கலை வந்து முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இரவில் வந்து மாடியிலிருந்து அமர்ந்துள்ளார்கள். தொலைபேசி ஒருவருக்கு தொடர்பு கொள்கிறார்கள். காவல்துறை இரவில் 1 அல்லது 2 முறை வரார்கள் என்கிறார் பூரே கான் அவர். 1 மாதத்துக்கு முன்பு தான் கிராமத்தில் ஒரு திருட்டு நடந்ததாகவும் அதன் பின்னர் தான் மக்கள் அதிக எச்சரிக்கை விட்டதாக வந்து உள்ளூர்வாசிகள் வந்து கூறுகின்றார்கள். பரவில் உள்ள ட்ரோன்களில் காரணமாக தான் ஒரு பீதி நிலை உள்ளது. ஜூலை 28ஆம் தேதி அன்று பாதுகாத் மேற்கு பகுதியின் மாரளி கிராமத்தில் ஒரு வீட்டின் மாடியில் ட்ரோன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் சமயத்தில் திருட்டு சம்பவங்களுக்கு வந்து இணைக்கப்பட்டது. பரோலி எஸ்எஸ்பி அனுராக் ஆரியா அவர் இது போன்ற அழைப்புகள் 112 என்ற எண்ணுக்கு வந்து தொடர்ந்து வருவதாக கூறி வந்து உள்ளனர். மாரளி கிராமத்தில் கண்டறியப்பட்டுள்ள ட்ரோன் குழந்தை கூட என்று அதில் கேமரா இல்லை என்று காவல்துறை வந்து தெரிவித்துள்ளது. ஆனால் இது குறித்து தான் போலீஸ் விசாரணை வந்து நடத்தி வருகின்றார்கள். சந்தேகத்துடன் அடிப்பில் வந்து நடக்கும் வன்முறை சம்பவங்கள் என்னன்னா ட்ரோன்கள் மற்றும் திருட்டு பற்றி வாதங்களை வந்து ஒரு வதந்திகளில் தான் மத்தியிலும் பல பகுதிகளிலும் சந்தேகக்கூடிய நபர்களை மக்கள் தாக்கு சமயங்களை வந்து பதிய வந்து உள்ளது. இது போன்ற செயல்களை தான் தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை வந்து கூறியுள்ளது. ஆனால் கிராமங்கள் வந்து தென்படும் முன்புதான் தெரியாத நபர்கள் இன்னும் ஒரு சந்தேக ஒரு கண்களுடன் பார்க்க வந்து படுறார்கள். ஜூலை 26ஆம் தேதி அன்று சம்பளை சேர்ந்த 3 பேர் வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழி தவறி அம்ரோவில் உள்ள தீபாவளி காவல் நிலையத்துக்கு வந்து உட்பட்ட பரேல் கிராமத்தை வந்து அடைந்துள்ளனர். கிராம மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி திருடர்கள் என்று நினைத்து அடிச்சிருக்காங்க. ஜூலை 14ஆம் தேதி அன்று அசன்பூரில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த ஜாகித்தின் ஜெரி திருடன் என்று தவறாக நினைத்து மக்கள் வந்து தாக்கி வந்து உள்ளனர். அவரது பைக் இருசக்கர வாகனம் ஜெரி உடைக்கப்பட்டது. சாலையில் ஒரு கூட்டத்தை கண்டதும் நான் வந்து என்னை வந்து கேட்டேன். ஒரு திருட்டு வந்து நடந்திருப்பதை சொன்னார்கள். நான் முன்னேக்கு நடந்த போதுதான் சிலர் என்னை வந்து தடுத்து அடிக்க வந்து தொடங்கியுள்ளனர். காவல்துறை வந்து வந்தபோது தான் நான் வந்து காப்பாற்றப்பட்டேன் என்று ஜாகித் வந்து கூறியுள்ளனர். இது போல தான் மீரட்டின் கித்தோடு பகுதியில் துணிவிருக்கும் ஒரு நபர் வந்து ஆரிஃப் என்பவர் தாக்கப்பட்டனர். இந்த வாரம் தொடர்பாக தான் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்து அளிக்கப்பட்டது. பல இடங்களில் வந்து கிராமவாசிகள் சந்தேக நபர் வந்து பிடித்துள்ளனர். ஆனால் விசாரித்தாதான் அவர்கள் அருகில் மக்கள் அல்லது வழிபோக்கர் வந்து தெரிந்துள்ளது என்று அம்புரோவை எஸ்பி அமர்குமார் ஆனந்த் வந்து கூறி வந்து உள்ளனர். முக்கியமா நைட் நேரங்களில் வந்து போலீசார் ரோந்து பணி வந்து அதிகரித்துள்ளது. வெறித்தோடிய சாலைகளில் செல்வோருக்கு வந்து விசாரிக்கப்படுறார்கள். இதுவரை பெரிய அளவிலான திருட்டு சம்பவங்கள் எது வந்து நடக்கவில்லை என்று போலீசார் கூறினாலுமே பல கிராமங்களில் வந்து எப்ப பயப்படுறாங்க. காவல்துறை இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா மோராபாத் மற்றும் அம்புரோவா காவல்துறை அதிகாரிகள் திருட்டு சம்பவத்துடன் ட்ரோன்களை வந்து எந்த தோறும் வந்து இல்லை என்று கூறி வந்து உள்ளனர். அம்புரோவா எஸ்பி அமர்த் குமார் அவர் ஆனந்த் முன்னதாக தான் ட்ரோன்களை காணப்படுவது குறித்து பல ஒரு புகார்கள் வந்தது. ஆனால் இப்போது எடுத்துக்கிட்ட அத்தகைய ஒரு அழைப்புகள் வந்து குறைந்து விட்டு என்கிறார் அவர். மாவட்டத்தில் ட்ரோன் வைத்திருக்கும் அனைவரையுமே நாங்கள் வந்து கூட்டித்தான் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வந்து வழங்கினோம். முந்தைய ஒரு அழைப்புகளில் தான் காவல்துறை குழு சென்ட்ரைவுக்குள்ள தான் ட்ரோன்கள் வந்து மறைந்துவிடும் என்று அவர் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். ஆனால் காவல்துறை வந்து தெளிவுபடுத்தியுள்ள பிறகுதான் கிராமங்களில் உள்ள மக்களிடையே இன்னும் வந்து அச்சம் வந்து நிலவுள்ளது. கிராம மக்களின் கூற்றுகள் சரியான வந்து அல்ல என்று காவல்துறை அதிகாரிகள் வந்து நினைக்கிறார்கள். ட்ரோன் பறப்பதற்கான விதிகள் வந்து என்னன்னா ட்ரோன் பயன்படுத்துவது தொடர்பாக அரசாங்கத்தின் சிவில் விமான போக்குவரத்து இயக்கம் அதை இங்கிலீஷ் சொன்னா
DGCA பல விதிகளை வகுத்துள்ளது. ட்ரோன்கள் ஒரு தனித்துவமான அடையாள எண்ணை பெறுவது அவசியம்தான். பதிவு செய்துள்ள பிறகுதான் ட்ரோன்கள் ஒரு டிஜிட்டல் டேக் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு முறை ட்ரோன் பறக்க அனுமதி பெறுவது கட்டணம் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்துள்ள பகுதிகளில் அனுமதி இல்லாமல் ட்ரோன் பறக்க கூடாது. மைக்ரோ மற்றும் பெரிய ட்ரோன்களை இயக்க உருவம் பெறுவது கட்டாயம் உள்ளதுதான். விதிகளை பறந்த நைட் டயத்தில் ட்ரோன் பறக்க உள்ளூர் காவல்துறை அனுமதி பெற வேண்டும்.